அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள பத்தி தான் பார்க்க போறோம். அதுபோக அரசு வழிநாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்குல்ல, டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அந்த பத்தியும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோல எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், அடிப்படை உரிமைகளை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நீதி பேராணைகள் ஆர்டிகல்ஸ் 32 கீழே எந்தெந்த நீதி பேராணைகளை நம்ம பயன்படுத்தலாம், இல்லை நீதிமன்றம் ஆணையிடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முக்கியமான வழக்குகள் என்னென்ன, அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் சார்ந்த முக்கியமான வழக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரசு நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் எப்படி அதனோட ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் அதில் இருக்குது அப்படின்னும், அதனோட முக்கியமான திருத்தங்கள் என்ன, எதுக்காக வழிகாட்டு நெறிமுறைகள் பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமை அப்படின்னா என்னன்னு சொல்லுவானா, அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்மளோட குடிமக்களுக்கு இந்திய அரசு கொடுக்கறதா இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியாவோட அரசியல் அமைப்பிலே நம்மளோட குடிமக்களுக்கு அடிப்படையாக கொடுக்கப்படுற மனித உரிமைகளை தான் என்னன்னு சொல்கிறாங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் சில நிபந்தனைக்குட்பட்டு நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணி தான் நீதிமன்றம் அதை செயல்படுத்துறதுக்கு உத்தரவிடும். தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகள் நமது அரசமைப்பு நம்மளுக்கு வழங்கியிருந்துச்சு. 1978 44வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கிட்டாங்க. அதை நீக்கினதுக்கு அப்புறம் இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் தான் நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை அப்படின்னா 6. சொத்துரிமையை அடிப்படை உரிமைகள்லேருந்து நீக்கி பகுதி 12ல் பிரிவு 300A கீழே சட்டப்பூர்வ உரிமையாக வழங்கிட்டாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு சொத்து வேணும் அப்படின்னா அடிப்படை உரிமையாக ஃபஸ்ட்டு தொடுத்துட்டு இருந்தாங்க வழக்கு. அதை நீக்கி அதை எப்படின்னா சிவில் கோர்ட்டில் போய் போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சொத்துரிமைக்காக தனியாக கேஸ் போடணும் அப்படின்னு அது ஆர்டிகல்ஸ் 307 கீழே சொத்துரிமையாக தனி பகுதியாக கொண்டு வந்துட்டாங்க, அடிப்படை உரிமைகள்லேருந்து பிரித்து. 6 அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, 6வதா அரசமைப்பு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லலாம். சமத்துவ உரிமையை பற்றி ஆர்டிகல்ஸ் 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடும். ஆர்டிகல்ஸ் 19 to 22 அப்படிங்கிறது சுதந்திர உரிமையை பற்றி குறிப்பிடும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல்ஸ் 23லேருந்து 24 வரைக்கும். மத சுதந்திர உரிமை ஆர்டிகல்ஸ் 25 to 28 வரைக்கும் மத சுதந்திரத்தை பற்றியும். ஆர்டிகல்ஸ் 29லேருந்து 30 வரைக்கும் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை பற்றியும் விளக்குகிறது. அரசமைக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32 to 35. இது முக்கியமான ஆர்டிகல்ஸ். இது கீழே தான் நம்ம நிறைய கேஸ் எல்லாம் போடுவோம். ஓகேங்களா? இது முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ் 32 to 35. ஆர்டிகல்ஸ் 12 to 35 வரைக்கும் அரசமைப்பு நம்ம வழங்கிய இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல்ஸ் 12 to 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அரசமைப்பு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி 3. பகுதி 3ல் தான் அடிப்படை உரிமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடிப்படை உரிமைகளோட பகுதிகள் அப்படின்னா பகுதி 3. பகுதி 3 என்ன சொல்றாங்க, இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் மகா சாசனம் எது அப்படின்னா பகுதி 3. அடிப்படை உரிமைகளை தான் இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகளோட நோக்கம் என்னன்னா, அரசியல்ல மக்களாட்சியை வளர்ப்பது தான் அடிப்படை உரிமைகளோட நோக்கம். அரசியல்ல மக்களாட்சியை வளர்க்கறது அடிப்படை உரிமைகள். அதாவது மக்களோட உரிமை இருக்கணும், கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு வழங்குறாங்க. 17 மற்றும் 24வது விதிகள் வரையறையற்ற உரிமைகள் ஆகும், முழுமையானவை. அடிப்படை உரிமைகள்ல இந்த 17வது உரிமை தீண்டாமை ஒழிப்பு, 24வது விதியும்
வரையறையற்றவை முழுமையான உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு. அடுத்து ஒவ்வொரு உரிமைகளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும். 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த சமத்துவ உரிமை அப்படிங்கிறதே முக்கியமானது. பிரிவு 14 to 18 வரைக்கும். ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, மேட்ச் மாதிரியும் கேட்பாங்க, இல்லை ஆர்டிகல்ஸ் 14 கூறுவது அப்படின்னு கூட கேட்கலாம். 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல்ஸ் 15னா மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத தடை செய்கிறது. பாகுபாடு காட்டுவது, தடை செய்வது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 15. ஆர்டிகல்ஸ் 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பொது வேலை வாய்ப்பு அப்படின்னா இப்போ பப்ளிக் ஆகட்டும், பிரைவேட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற இடத்துல வந்து சமமான வாய்ப்பை எல்லாருக்குமே அளிக்கணும். மதம், இனம், மொழி வேறுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். அடுத்து ஆர்டிகல்ஸ் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. இந்த ஆர்டிகல்ஸ் 17 அப்படிங்கிறது முழுமையானது. ஓகேங்களா? இதை வந்து கட்டாயம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து செயல்படுத்த உத்தரவிடும். ஆர்டிகல்ஸ் 17. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர உரிமை. பிரிவு 19 to 22 சுதந்திர உரிமை. 19 என்ன சொல்லுது? பிரிவு 19 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சுரிமை, கருத்துரிமை, அமைதியான கூட்டங்கள், சங்கங்கள், அமைப்புகள்லாம் தொடங்குறதுக்கு உரிமை இருக்குது. இந்தியாவில் வந்து விரும்பிய இடத்துல வசிக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா, பிரிவு 19 கீழே ஒருத்தர் பேசுறதுக்கு உரிமை இருக்குது, மற்றவங்களை பற்றி கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு, அரசை வந்து விமர்சிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. இந்தியாவில் வந்து விரும்பி எங்கே வேணாலும் வந்து ஒருத்தர் போய் தங்கலாம், வாழலாம் அப்படிங்கிறது பிரிவு 19. பிரிவு 20 என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படிங்கிறாங்க. இப்போ குற்றம் சாட்டப்படுவாங்களா, அவங்களுக்குன்னு சில அவங்களுக்கான குற்றத்தை வந்து இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கணும், அதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு தரணும். அதுக்காகவும் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்ல அதுலேருந்து விலகறக்கு அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா, அதுதான் வந்து இந்த பிரிவு 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரிவு 20. பிரிவு 21 அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அப்படின்னா தனிப்பட்ட உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்களா, நீ என்ன படம் பார்க்கலாம், என்ன மொபைல் வேணால் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இதை சொல்கிறது. அதாவது ஃபோனில் நீ எதை வேணால் பார்க்கலாம், அதை நீ பார்க்கக்கூடாதுன்னு ஒருத்தர் யாரும் உங்களை சொல்ல முடியாது. வேணா வந்து பொதுவாக இந்தியா ஃபுல்லாமே வந்து பார்க்கக்கூடாத தலங்களை வந்து கவர்மெண்ட் தடை செய்யும். ஆனால் உங்களை பார்க்க கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லாது. தேவையற்ற தலங்களை வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாகவே முடக்கும். ஆனால் தனிப்பட்ட ஒரு நபரை வந்து நீ அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து என்ன, தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை. பிரிவு 21A அப்படிங்கிறது வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி வந்து எல்லாருமே பெறணும், அது அவங்களோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க. பிரிவு 21A அது குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரிவு 22 என்ன சொல்லுதுன்னா, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இது வந்து முழுமையான உரிமை தான். திடீர்னு நம்ம மேலே வழக்கு போட்டு நமக்கு என்னன்னே தெரியாமல் வழக்கு போட்டு அதை பற்றி நம்மளுக்கு எந்த டீட்டெயிலும் தெரியலன்னா நம்ம உச்சநீதிமன்றத்தில் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தரை கைது செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதை பற்றி அவங்களுக்குலாம் எஃப்ஐஆர் மூலமாக தெரிவிக்கணும். அந்த மாதிரி நிறைய விதிகள்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தங்க கைது செய்கிறாங்க, அந்த வழக்கை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க டைரெக்டாக உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கலாம். இதைத்தான் என்னங்கிறாங்க, பிரிவு 22. அடுத்த உரிமை வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23, 24 2 உரிமைகள் மட்டும் இருக்கு. 23 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாய வேலை, குத்தடிமை முறையை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொத்தடிமையாக ஒருத்தரை கொண்டு போய் பண்ணையத்துக்கு வச்சுக்கிட்டு அவர் கடைசி வரைக்கும் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சொற்ப வருவாய் தான் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதை வந்து தடை செய்யறதுக்காகத்தான் இந்த பிரிவு 23 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம வேலைக்கு வச்சுக்க முடியாது. அதே போல் காசு கொடுத்து ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் அவர் நம்மகிட்டயே வேலைக்கு ஒருத்தரை வச்சுக்கணும், செய்யக்கூடாது. அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, கொத்தடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனிதத்தன்மை இல்லாத வியாபாரத்தை எல்லாம் தடுக்கிறதா என்னன்னா பிரிவு 23.
பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது. தொழிற்சாலையிலேயே வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது. பிரிவு 24 கீழ ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிற்சாலைகள் அறவே இருக்கக்கூடாது. அதை தடை செய்யறது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 24 படி குழந்தை தொழிலாளர்களை வந்து தடை செய்யறாங்க. அடுத்து சமய சார்பு உரிமை. சமய சார்பு அப்படின்னா ஒருத்தர் வந்து எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, சமய சார்பு. அனைத்து மக்கள்களுக்கும் பொதுவானதுதான் வந்து இந்தியா நாடு. இந்தியாவுக்குன்னு ஒரு சமயம் அப்படிங்கிறது இல்லை. இந்தியா அப்படிங்கிறது ஜனநாயக நாடு, ஒரு பொதுவான நாடு, பொது உடைமை நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அரசியல் பேச வேண்டாம். பட் இது வரைக்கும் ஆர்டிகல்ஸ் நம்மளோட அரசியலமைப்புலே ஆகட்டும் எதுலேயுமே இந்தியா வந்து இந்த மதத்தை சார்ந்த நாடு அப்படின்னு குறிப்பிடப்படவே இல்லை. ஏன்னா இந்தியாங்கிறது அனைவருக்கும் பொதுவான நாடாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 25 அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. யார் வேணாலும் எந்த சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கலாம், அதை பின்பற்றலாம், அதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு உரிமை வழங்குறது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 25. ஆர்டிகல்ஸ் 26 என்ன அப்படின்னா சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்கள் அந்தந்த மதம் இருக்கட்டும். இப்போ கிறிஸ்டியன்ஸ்னா அவங்க தனியாக வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் அவங்க தனியாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்துக்கள் ஆகட்டும் அவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்கும், அதை அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள வந்து நிர்வகிக்கிறதுக்குன்னு தனி ஆளுகள்லாம் இருப்பாங்க. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் அவங்க வகுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் உரிமை இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த சமய விவகாரங்கள் நிர்வகிக்கிறதுக்கான உரிமை அப்படின்னு சொல்றாங்க. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மதத்தை பரப்புறாங்க அப்படின்னா அதுக்கு வரி செலுத்தணும். வரி செலுத்துற மாதிரி தான் இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் பரப்பலாம், அதுக்கு வரி செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பிரிவு 27 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரிவு 28 என்னன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல வந்து ஏதாவது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல வந்து வழிபாடுகள்ல வந்து அறிவுரை நிகழ்வுகள்லயோ வந்து கலந்து கொள்ளணும் கட்டாயம் அப்படின்னு யாரையும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுலேருந்து விலக்களிக்கிறதா என்ன அப்படின்னா பிரிவு 28. பிரிவு 28ங்கிறது மதம் சார்ந்த இல்லை அறிவுரைகள் எல்லாம் வந்து கலந்துக்கணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அடுத்து 5வது உரிமை கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 படி சிறுபான்மையர் வந்து எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு வழங்குறது தான் என்ன அப்படின்னா பிரிவு 29. சிறுபான்மையருக்கு வழங்குறது தான் பாதுகாப்பு உரிமை தான் என்னன்னா பிரிவு 29. பிரிவு 30 அப்படிங்கிறது வந்து சிறுபான்மையர் வந்து கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது சிறுபான்மையர் வந்து அவங்களுக்குன்னு கல்வி நிறுவனங்களை நிர்வகிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்குறதா என்ன அப்படின்னா இந்த பிரிவு 30. 6வது உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32. இது வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ். இதுலேருந்து தொடர்ந்து கொஸ்டின்ஸ் வரும். வெவ்வேறு மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிகல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாம் ஓகேவா. தனிப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் பொழுது இப்போ நம்மளுக்கு ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்குது. யாராவது வந்து நீங்கள் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம டைரெக்டாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம். அதுதான் வந்து இந்த பிரிவு 32. தனிப்பட்டவர்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறதான் வந்து பிரிவு 32. அடிப்படை உரிமைகளை வந்து சில நேரங்களில் வந்து நிறுத்தி வைப்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து அடிப்படை உரிமைகள்ங்கிறது முழுமையானவே எல்லாம் இல்லை. ஏன்னா எப்பவுமே அது இருக்குன்னு சொல்ல முடியாது. நாட்டின் பாதுகாப்பு தடைகள் விதிக்கப்படலாம். சப்போஸ் போர் நடக்கும் பொழுதோ 144 தடை, அதாவது மாநிலங்கள் அசாதாரண சூழ்நிலை நிலவும் போதெல்லாம் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து தடுத்து வைப்பாங்க. அதான் அந்த இடத்துல வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்காது. மீடியாக்களும் வந்து அவங்க வந்து இண்டிபெண்டாக செயல்பட முடியாது. பேச்சுரிமை கருத்துரிமையும் கூட தடை செய்ய முடியும் போர் நேரங்களில். அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முழுமையானவே அல்ல அப்படிங்கிறாங்க.
பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவித்தார். அதாவது தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கன்னா இந்தியா முழுமைக்கான ஒரு நெருக்கடி நிலையை வந்து குடியரசுத் தலைவர் அறிவித்தாரு அப்படின்னா அப்போ அடிப்படை உரிமைகள் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது கருத்து சொல்லவும் முடியாது, பேச்சுரிமையும் இருக்காது. அப்போ 32 கீழே தேசிய நெருக்கடி அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படும். 19 கீழே இருக்கிற சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நிறுத்தப்படும். அதாவது 352 அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா பிரிவு 19 சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நிறுத்த வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் என்னன்னா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். குடிமக்கள் வந்து தங்கள் பிற அடிப்படை உரிமைகள் வந்து அமல்படுத்துவதற்காக உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அனுமதிக்க, அதாவது தங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நேரடியா போய் உச்ச நீதிமன்றத்தை அணுகணும் அப்படிங்கிறத அனுமதிக்கும் உரிமை தான் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32. ஆர்டிகல்ஸ் 32 மூலமா வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நேரடியா உச்ச நீதிமன்றத்தை போய் அணுகலாம். மற்ற பிரச்சனைகள்லாம் வரும்போது கீழ்நிலை நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் தான் உச்ச நீதிமன்றம் போகணும். ஆனா அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது டைரக்டா நாம உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலர்கள். பி.ஆர். அம்பேத்கரோட கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 32 பிரிவு 32 தான் இந்தியாவோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா ஒருத்தரை வந்து திடீர்னு கைது செய்ய முடியாது, காரணம் இல்லாம யாரையுமே வந்து கைது செய்யக்கூடாது. அப்படி கைது செய்யறாங்கன்னா அதுக்கான காரணங்களை வந்து அவருக்கு தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் கைது ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்றாங்க அப்படின்னா நாம போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம், டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான உரிமை தான் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து பிரிவு 32 to 35 வரைக்கும் விளக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணணும் அப்படிங்கிறத பிரிவு 32 to 35 வந்து விளக்கப்பட்டு இருக்கு. 32 படி நீதிமன்றம் வந்து 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடும். நமது அடிப்படை உரிமைகளை காக்கிறதுக்கும் ஒரு நபர் வந்து திடீர்னு கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அதிலிருந்து அவரை பாதுகாக்கிறதுக்காகவும், அதாவது காரணம் இல்லாம ஒருத்தர் கைது செய்யப்பட்டாலோ இல்ல அப்பாவி ஒருத்தர் கைது செய்யப்பட்டாலோ நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்தோம் அப்படின்னா அந்த நீதிமன்றம் வந்து 5 வகையான நீதி பேராணைகளை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. பேராணைனா என்னது? நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையத்தான் என்னன்னு சொல்றாங்க? பேராணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேராணைகள் வந்து உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் 2 நீதிமன்றத்துங்களுக்கே பொதுவானது. இது உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் இந்த பேராணைகளை பயன்படுத்துமானா கிடையாது. 2 உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களும் இந்த பேராணையை பயன்படுத்தும். 5 வகையான பேராணைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹெபியஸ் கார்பியஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மெண்டாமஸ் அப்படிங்கிறது கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, ஆவணக்கேற்பு பேராணை அப்படின்னா கார்டியோரேட் அப்படிங்கிறது ஆவணக்கேற்பு பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா ப்ரோபகேஷன் அப்படிங்கிறது ப்ராபிகேஷன் அப்படிங்கிறது தடையுறுத்தும் நீதி பேராண்மை, தகுதி முறையை வினவும் நீதி பேராண்மை குவாரோ வெரண்டோ அப்படிங்கிறது வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. சட்டவிரோதமாக இப்படி 5 நீதி பேராண்மைகள் இருக்கு. சட்டவிரோதமாக ஒருத்தர் கைது செய்யப்பட்ட ஒருவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடுவது எந்த பேராணை அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. ஒருத்தர் கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னா என் கண்ணில் காட்டுங்கன்னு சொல்லி போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம்னா சட்டவிரோதமான கரெக்டாக வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் நம்மளுக்கு காரணத்தை தெரிவிக்காம கைது பண்ணால் நம்ம போய் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணோம்னா சட்டவிரோதமாக கைது செய்த நபரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடும். இதைத்தான் என்னங்கிறாங்க ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து பொது அதிகாரி, அதாவது ஒருத்தர் பொது அதிகாரி வந்து தனது கடமையை வந்து செய்ய தவறும் பொழுது அதை செய்யுமாறு நீதிமன்றம் ஆணையிடுவது தான் என்ன அப்படின்னா மெண்டாமஸ். அரசு அதிகாரிகளோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை யாராக இருக்கட்டும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு விட்டுச்சு அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த கடமையை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறது தான் என்னன்னா மெண்டாமஸ் கட்டளை நீதி பேராண்மை அப்படின்னு சொல்றாங்க.
கீழ்நிலை நீதிமன்றங்களோ அதிகார அமைப்புகளோ தங்கள் அதிகார வரம்பை மீறி செயல்படுவதை தடுக்க மேல்நிலை நீதிமன்றம் வெளியிடுவது என்ன அப்படின்னா தடை நீதி பேராண்மை. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு கீழ் இருக்கிற உயர் நீதிமன்றமாகட்டும் கீழ்நிலை நீதிமன்றங்களாகட்டும் ஏதாவது ஒரு வழக்கை விசாரிக்குது அப்படின்னா அதுக்கு உத்தரவு பண்ணுது. ஆனால் வந்து அதனோட அதிகார வரம்பை மீறி இருக்கு அப்படின்னா நம்ம உயர் நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கும் உச்ச நீதிமன்றம். இதுதான் வந்து முக்கியமானது. இப்படி நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா தடை நீதி பேராணை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவர் வந்து சட்டபூர்வமாக அதிகாரம் இல்லாமல் ஒரு பொது பதவியை வகிப்பதை எதிர்த்து கேள்வி கேட்பது. சட்டப்படி ஒருத்தர் ஃபாலோ பண்ணாம திடீர்னு ஒருத்தர் பதவி வழங்குச்சு. இப்போ வந்து பல்கலைக்கழகங்களோட வேந்தர்லாம் நியமிக்கப்படுறாங்க. அது எந்த படி நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். நம்ம போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தா உச்ச நீதிமன்றம் வந்து அது சம்பந்தமா கேள்வி கேட்கும். தகுதி வினவு நீதி பேராண்மை அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த தகுதி அடிப்படையில் அவரை நியமிச்சிங்க அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்கள்கிட்ட வந்து உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கும். இப்படி கேள்வி கேட்கறத என்னங்கிறாங்க தகுதி வினவு நீதி பேராணை அப்படிங்கிறாங்க. அடுத்து கீழ்நிலை நீதிமன்றங்களோட உத்தரவுகளை மறு ஆய்வு செய்து ரத்து செய்து அது தொடர்பான ஆவணங்களை பகிரும்படி ஆணையிடுவது என்ன அப்படின்னா ஆவணக்கேற்பு நீதி பேராண்மை. இப்போ கீழ்நிலை நீதிமன்றத்துல நம்மளோட அடிப்படை உரிமைகள் சம்பந்தமா நம்ம கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து நிறுத்தி வச்சுட்டு எந்த மாதிரி இப்போ இருக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன தீர்ப்பு வழங்குனீங்க அதனோட டாக்குமெண்ட் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து கேட்கும். அதைத்தான் என்னங்கிறாங்க ஆவணக்கேற்பு நீதி பேராண்மை அப்படிங்கிறாங்க. ஆவணக்கேற்பு நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து முக்கியமான நீதி பேராணைகள். நீதி பேராணைகள் அப்படிங்கிறது மொத்தம் 5 இருக்கு. ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை. ஓகேங்களா? அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது என்னன்னா இந்திய அரசாங்கம் இருக்குல்ல அது சட்டம் இயற்றும் பொழுது அது பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் என்ன அது வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி நெறிமுறைகளை வழங்குறதுதான் என்ன அப்படின்னா இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா சமூக நீதியை நிலைநாட்டுவது பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவது தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளோட முக்கிய நோக்கம். இது எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்புல எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தா பகுதி 4ல இருக்கு. அரசு வலியுறுத்தும் கோட்பாடுகள் வந்து பகுதி 4ல இருக்கு. இதனோட ஆர்டிகல்ஸ் வந்து 36 to 51 வரை 36 to 51 வரைக்கும் அரசு வலியுறுத்தும் கோட்பாடுகள் வந்து இருக்கும். இதனோட தன்மை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் வந்து செயல்படுத்த முடியாதவை. இவை வந்து வலுக்கட்டாயமா நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உத்தரவிட முடியாது. ஆனா வந்து எப்படியெல்லாம் செயல்படலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றதுதான் இந்த வழிகாட்டு நெறிமுறை. ஓகேங்களா? இது கம்பல்சரி செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. ஆனா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கிறதா இந்த வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடுகள்ல வந்து 3 பிரிவுகள் இருக்கு. என்னன்னா ஒண்ணு சமதர்ம கோட்பாடு, 2வது காந்திய கோட்பாடு, 3வது தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி 3 வகையான கோட்பாடுகள் வந்து நடைமுறையில இருக்கு. இந்த கோட்பாடுகள்லாம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போதே வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட வந்து நிர்வகிக்கிறதுக்கு அவசியமானது. ஒரு நாட்டின வந்து நிர்வகிக்க அவசியமானது என்ன அரசு நெறிமுறை கோட்பாடுகள். சமுதாய நலனே வந்து இதனோட முக்கிய நோக்கமா இருக்கு. சமூக நலனே இதனோட முக்கிய நோக்கம். பி.ஆர். அம்பேத்கர் வந்து இது என்னன்னு சொல்றாரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு. பி.ஆர். அம்பேத்கர் வந்து இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்றாரு. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு.
அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து அரசிடமிருந்து பெற்றிருக்காங்க. அந்த 3 வகையில வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து சமூக நலனை அடிப்படையாக கொண்ட வழிமுறைகள், அதாவது சமதர்ம கோட்பாடுகள் அப்படின்னா அது கீழே எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 38 மக்களின் மேம்பாட்டை வலியுறுத்துகிறது. சமூக ஏற்றத்தாழ்வு வந்து நீக்கணும் அப்படிங்கறத என்னன்னா ஆர்டிகல்ஸ் 38 படி சமூக ஏற்றத்தாழ்வுகளை போக்கணும். ஆர்டிகல்ஸ் 39 அப்படிங்கிறது வந்து சமமான வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னா ஆண் பெண் இருவருக்குமே வந்து சமமா வேலை கொடுக்கப்படுது. அப்போ ஊதியம் வந்து இருவருக்குமே சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன ஆர்டிகல்ஸ் 39. ஆர்டிகல்ஸ் 39A வந்து இலவச சட்ட உதவி மற்றும் சமமான நியதி. ஆர்டிகல்ஸ் 39A அப்படின்னா இலவச சட்ட ஆலோசனை வழங்குறதா என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் 39A இலவச சட்ட உதவிகளையும் வழங்குவாங்க, ஆலோசனையும் கொடுப்பாங்க. அது எதற்காகனா எல்லாருக்குமே சமமான நியதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ ஒருத்தர் கைது செய்யறாங்க அப்படின்னா அவர் சார்பா ஆஜராகிறதுக்குமே ஆறு இல்லை, அவரோட நியாயத்தை வந்து சொல்றக்கே வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அவரோட சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஆர்டிகல்ஸ் 39A வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 39ல எஃப், இது வந்து ஏ அப்படிங்கிறது இது ஒரு கேட்டகரி. எஃப் 39ல எஃப் ஏ பிரிவு, இது பிரிவு எஃப் கீழே ஆரோக்கியமான சூழலில் குழந்தைகளை பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கணும், அதை அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்றதா என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் 39F. ஆர்டிகல்ஸ் 41 என்ன சொல்லுது அப்படின்னா முதுமையில வந்து நோயுற்ற நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அரசு வந்து உதவி செய்து அவர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப யாருமே வந்து ரோட்ல ஒருத்தர் வந்து கிடந்து இறக்குறாரு அப்படின்னா அதை அப்படியே விடக்கூடாது, அவங்களை வந்து எடுத்து கொண்டு போய் நல்லடக்கம் செய்யணும். இப்போ கைவிடப்பட்ட நிலையில ஒரு முதியவர் ரோட்ல இருக்காருன்னா அவரை பாதுகாக்கணும், இதெல்லாம் அரசோட கடமை அப்படின்னு சொல்லி வழிகாட்டு நெறிமுறை வந்து கூறுது. அது வந்து ஆர்டிகல்ஸ் 41ல வந்து அது சொல்லப்படுகிறது. ஆர்டிகல்ஸ் 42, அதாவது விதி 42 என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கு வந்து பேறுகால விடுப்பு மற்றும் சலுகைகளை அளிக்கணும். இது முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஏன்னா பெண்கள் சம்பந்தமா எந்த ஆர்டிகல்ஸ் வந்தாலும் அதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் வரும். பேறுகால விடுப்பு சலுகைகள்லாம் கொடுக்கறது எந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சரத்து 42ல தான் பெண்களுக்கு பேறுகால விடுப்பு மற்றும் சலுகைகளை பத்தி குறிப்பிடுகிறது. சரத்து 43 என்ன சொல்லுது அப்படின்னா தொழிலாளர்களுக்கு வந்து நியாயமான சம்பளம் ஏற்பாடு செய்தல். ஒருத்தர் வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறாருன்னா அதுக்கான ஊதியம் கொடுக்கணும். வேற 200 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அது வந்து தவறானது. அதுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம நீதிமன்றத்தை நாடலாம். ஓகேங்களா? அது ஆனா நம்ம பொதுவான ஒன்றும் தெரியாத மக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுறதில்ல. பட் சரியான வேலைக்கு சரியான ஊதியம் கொடுக்கணும். அது வந்து அது கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத வந்து அரசு வந்து கண்காணிக்கணும். அதுதான் வந்து என்னன்னா ஆர்டிகல்ஸ் 43. ஆர்டிகல்ஸ் 43A என்ன சொல்றாங்கன்னா தொழிற்சாலைகள் நிர்வாகத்துல வந்து தொழிலாளர்கள் பங்கு கொள்ள செய்தல். அதுக்கு தான் வந்து நிறைய பேர் வேலை செய்யற எந்த நிறுவனம் ஆகட்டும் அங்க வந்து தொழில் சங்கங்கள் இல்லைன்னா அங்கன்னு சொல்லி லேபர்ஸ் யூனியன் சொல்லி இருக்கும். லேபர்ஸ் யூனியன் கீழே அதனோட தலைவன் இருக்கும். அவங்க கீழே ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா எல்லா லேபர்ஸும் போய் டைரக்டா பங்கேற்க முடியாது, பேச்சுவார்த்தை பண்ண முடியாதுன்னு அதுக்குன்னு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க போய் கம்பெனி கூட டைரக்டா பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து அது வந்து அது அது வந்து நம்மளோட அரசமைப்பே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற உரிமை. அதை வந்து அப்படி இல்லைனாலும் அரசு வந்து அதை ஏற்படுத்தணும். தொழிற்சாலை நிர்வாகத்துல வந்து தொழிலாளர்கள் பங்கேற்க செய்வதை வந்து அரசு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் 43A வந்து குறிப்பிடுகிறது. 47 என்ன சொல்லுது அப்படின்னா மதுவிலக்கு. இது முக்கியமானது. மாநிலங்கள்லாம் வந்து மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 47. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அப்படின்னா சமதர்ம கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். சமதர்ம கோட்பாடுகள் எதுல இருந்து அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 38 47. ஆர்டிகல்ஸ் 38 47 வரைக்கும் சமதர்ம கோட்பாடுகள். இதுல சில ஆர்டிகல்ஸ் மிஸ் ஆகும். அதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா காந்திய கோட்பாட்டு கீழே வரும்.
காந்திய கோட்பாடுகள். காந்திய கோட்பாடுகள்னா காந்தியோட கொள்கைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகளை தான் என்னங்கிறாங்க காந்திய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஆர்டிகல்ஸ் 40 சரத்து 40 என்ன சொல்லுதுன்னா கிராம பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தணும். கிராம பஞ்சாயத்தை ஏற்பணும் அப்படின்னு சொல்ற சரத்து என்ன அப்படின்னா 40. அடுத்தது சரத்து 43 என்ன சொல்லுது அப்படின்னா கிராமப்புறங்கள்ல வந்து சுய தொழில், குடிசை தொழில், கூட்டுறவு முறையில் தொழில் பயிற்சிகளை ஊக்குவிக்க வழிவகை செய்யறது என்ன அப்படின்னா சரத்து 43. சரத்து 43B என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் தாமாக முன் வந்து தொழில் சார்ந்த மேலாண்மையை வந்து ஏற்படுத்தணும். கூட்டுறவு சங்கங்கள் தாமாக முன் வந்து தொழில் சார்ந்த மேலாண்மையை வந்து ஏற்படுத்தணும். சுயேட்சையாக செயல்படுதல், அதற்கான சில உரிமைகளை எல்லாம் சுதந்திரங்களை அளிக்கிறதா என்ன அப்படின்னா சரத்து 43B. கூட்டுறவு சங்கங்களை பத்தி சொல்றது எது அப்படின்னா 43B. கூட்டுறவு சங்கங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது வந்து 43. 40 அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்துகளை பத்தி குறிப்பிடுது. இது எல்லாமே முக்கியமான சரத்துகள். காந்திய கோட்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா நம்மளுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆதிதிராவிடர், பழங்குடியினர், கல்வி நலன் மற்றும் பொருளாதார உதவியை மேம்படுத்துவது சரத்து 46. இதோட காந்திய கொள்கை 1, 2 காந்திய கொள்கை முடிவு பெற்றுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாராளவாத அல்லனா அறிவு சார்ந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதுதான் என்னன்னா இந்த கோட்பாடுகள். ஃபர்ஸ்ட் சரத்து 44. இதுல வந்து சீரான சிவில் சட்டத்தை உறுதி செய்து அரசு வந்து முயற்சி செய்ய வேண்டும். சீரான சிவில் சட்டத்தை பத்தி குறிப்பிடுறது. சரத்து 45 அனைத்து குழந்தைகளுக்கும் 6 வயதுக்குட்பட்ட குழந்தை பருவங்களுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்குறது. அங்கன்வாடி மையங்கள்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டது வந்து இந்த சரத்து 45 கீழே தான் அங்கன்வாடி மையங்கள் வந்து இந்தியா முழுமைக்கு செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. சரத்து 48 அப்படிங்கிறது விவசாயம், கால்நடை வளர்ப்பை நவீன மற்றும் அறிவியல் அடிப்படையில் ஒருங்கமைத்தல் தான் என்ன அப்படின்னா சரத்து 48. நவீன அறிவியல் அடிப்படையில் விவசாயம் மற்றும் கால்நடைகளை ஒருங்கமைக்கணும் அப்படின்னு சொல்றது 48. 48A அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், காடுகள் வனவிலங்குகளை பாதுகாக்க வழி செய்யறது 48A. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், காடுகள் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு வழி செய்யறது 48A. 49ங்கிறது தேசிய சின்னங்களை பாதுகாத்தல். 49ங்கிறது தேசிய சின்னங்களை வந்து பாதுகாக்கணும். தேசிய சின்னங்கள்ங்கிறது இப்ப நம்ம மயிலுக்கு வந்து யாருமே வந்து பிடிக்கக்கூடாது, வளர்க்கவோ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அது சட்டப்படி தவறு. ஏன்னா இந்த மாதிரி மயில் அப்படிங்கிறது நம்மளோட தேசிய சின்னம். அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்புறம் புலிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அரசு நிறைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் தான் என்னன்னா தேசிய சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது அரசோட கடமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ஸ் 49. ஆர்டிகல்ஸ் 50 என்ன அப்படின்னா நீதித்துறையை வந்து நிர்வாகத்திலிருந்து பிரிக்கிறது. நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து அரசு நிர்வாகத்தை தான் சொல்றாங்க. நீதித்துறை நிர்வாக ரீதியா செயல்படக்கூடாது, தனிப்பட்ட ரீதியா செயல்படணும் அப்படிங்கிறது தான் நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து சரத்து 50. ஆர்டிகல்ஸ் 50 கீழே நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆர்டிகல்ஸ் 51ங்கிறது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்ட அரசு வந்து முயற்சி செய்ய வேணும். அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளலாமோ அதுக்கான முயற்சிகளை அரசு செய்யணும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 51. 51ங்கிறது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறது. இதுதான் முக்கியமான அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளோட விதிகள். இது என்னென்ன விதிகள் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது, என்னென்ன விதிகள் அதனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோணும். ஏன்னா கண்டிப்பாக கொஸ்டின்ல எந்த விதி வேணால் கொடுத்து அதனோட பயன் என்ன, பயன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. அதனால முக்கியமான எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டிபிஇசியோட திருத்தங்கள், அரசு வழிகாட்டு நெறிமுறையோட திருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து முதல்ல 42வது அரசமைப்பு திருத்தம் வந்து 1976ல் திருத்தியிருக்காங்க. அப்போது அரசியலமைப்பு பகுதி 4ல் வந்து சில மாற்றங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அதுதான் முதல் திருத்தங்கள். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இலவச சட்ட உதவியை வந்து 39A வந்து இணைச்சிருக்காங்க. 43A வந்து தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்பு வைக்கணும் அப்படிங்கிற சரத்தை இணைச்சிருக்காங்க. அது சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தல் 48A அப்படிங்கிற சரத்தையும் வந்து இந்த முதல் திருத்தத்தில் வந்து 42வது திருத்தத்தில் 1976ல் இணைச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது.
ஆர்டிகல்ஸ் 39A, 43A, 48A இதெல்லாம் இணைச்சிருக்காங்க. அடுத்தது 44வது திருத்தம் 1978ல் 44வது திருத்தம். இதில் பிரிவு 38ல் வந்து பிரிவு 2 சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் நடவடிக்கைகளை அப்படின்னு சொல்லி பிரிவு 38ல் பிரிவு 2 ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2002ல் வந்து 86வது திருத்தம். 2002ல் 86வது திருத்தம் பிரிவு 45 கருப்பொருளை மாற்றி 21A கீழ் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையா மாற்றிட்டாங்க. அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து 21Aல வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையா வந்து மாற்றிருக்காங்க. 21A அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வியை வந்து அரசு வழங்கணும் அப்படிங்கிறது. அரசு நெறிமுறை சார்ந்த வழக்குகள் என்னென்ன அப்படின்னா முக்கியமான வழக்கு இதுதான். செம்பக துரைராஜ் வழக்கு 1951. அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் நெறிமுறை கோட்பாட்டுகளுக்கிடையே முரண்பாடு ஏற்படும் வந்தா அடிப்படை உரிமைகள் முக்கியமா அடிப்படை நெறிமுறை கோட்பாடுகள் முக்கியமா அப்படிங்கிற முரண்பாடு வந்தா அடிப்படை உரிமைகள் தான் வந்து மேம்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ அடிப்படை உரிமைகள்னா சமத்துவமா இருக்கணும், எல்லாத்துக்கும் மதத்துல சுதந்திரம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இப்போ நெறிமுறை கோட்பாடுகள்ல வந்து ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணல அப்படிங்கறக்காக நம்மளோட அடிப்படை உரிமைகளை வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பை தான் எது சொல்லியிருப்பாங்கன்னா கோலக்நாக் வழக்கு 1967ல் வந்து சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தின் அடிப்படை உரிமைகளின் புனிதத்தன்மையை எடுக்கவோ சுருக்கவோ உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இதுனா கோலக்நாக் வழக்குல 1967ல் தான். நெறிமுறை கோட்பாடுகளை அமலாக்கம் செய்வதற்காக அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வழக்குல அந்த செம்பக துரைராஜன் வழக்குல வந்து அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாட்டுகளுக்கும் முரண்பாடு வந்தா அடிப்படை உரிமைகள் தான் முக்கியம். அடிப்படை உரிமைகள்ல வந்து திருத்தங்கள்ல வந்து பாராளுமன்றத்தின் மூலமா திருத்தங்கள் செய்து நம்ம நடைமுறை கொண்டு வந்துக்கலாம். ஆனா அதன் திருத்தங்கள் வந்து அதனோட அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியும் தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. திருத்தங்கள் செய்யலாம், பட் நம்ம அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கோலக்நாக் வழக்குல வந்து அடிப்படை உரிமைகள்ல வந்து அரசு நெறிமுறை கோட்பாட்டுகளை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் இந்த 1967ல் கொடுத்துருக்காங்க. இதுதான் 2 முக்கியமான தீர்ப்புகள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் நீதிமன்றத்தோட நீதி பேராணைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுபோக அரசு வழிமுறை கோட்பாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் இருக்கிற முக்கியமான பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.